நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்ன அவன் என்னத்த சொல்லன்னு எனக்கும் தெரியல. உன்னோட கேங் வந்துட்டு 200% கன்ஃபார்ம் சொல்றான். என்ன மகளே, 100% இல்ல 200% பிஆர் அக்காவுக்கு தான் டைட்டில் வின்னர் பட்டம் போகுது அப்படிங்கிற அளவுக்கு பிஆர் அக்காவோட அண்ணன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கூவிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோ தானங்க இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆமாங்க, திவ்யாவோட கேங் சொல்லிட்டாங்களாம் 200% அவங்க நினைச்சதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு திவ்யாவுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, உண்மையாவே திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் கிடைக்கிற அளவுக்கு திவ்யா என்னத்தை கிழிச்சிட்டாங்க? ஒரு அணியும் புடுங்கின மாதிரி நமக்கு தெரியலையப்பா. ஆமாங்க, லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிச்சன் ஏரியாவில் கனி திவ்யா இவங்க 2 பேரோட கூட்டணியை பார்க்கும்போது பட்டு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே ஊர்க்கிழவிங்க மாதிரி மற்றவங்களை பத்தி புரணி பேசுறதும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதும் காமெடி அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தை பேசுறதும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் இந்த ஆயாக்கா திவ்யாவை பொறுத்தவரை கிடந்து கத்துறதெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவங்களோட டேலண்ட்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துட்டு போங்கடா. இவ்வளவு பெரிய டேலண்ட் யாருக்குமே இருக்காது. அந்த அளவு எல்லாரையும் இரிட்டேட் பண்றாங்க திவ்யா. இரிட்டேட் பண்றதுக்காகவே டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது திவ்யாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, திவ்யா தான் இப்படி எல்லாரையுமே இரிட்டேட் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபேமிலி வந்து அதுக்கும் மேல அப்படின்னே சொல்லலாம், தரம் தாழ்ந்து போறாங்க. அதாவது என்ன பொறுத்தவரை ஃபேமிலி ரவுண்ட்ல வந்த ஃபேமிலியை பத்தி நம்ம பேசவே கூடாது. போட்டியாளர்களை பத்தி என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் அவங்களோட உறவினர்களை பத்தி நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல நடந்ததெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட் பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே நேற்று ராத்திரி நடந்ததான் காட்டுறாங்க. இந்த இடத்துல அமித் சாண்டா இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை பார்வை பத்தி தான் புரணி பேசிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது பிரஜன் உள்ள வந்து பார்வை நம்பாத, அவளை பொறுத்தவரை டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா, உங்ககிட்டயும் நல்லா தான் பேசிட்டு இருக்கா, எதிரிலையும் போய் நல்லா தான் பேசிட்டு இருக்கா, அதனால பார்வை நம்பாத அப்படிங்கிற மாதிரி பிரஜன் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த அட்வைஸை தான் அமித் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்வை முழுசா நம்பாதீங்க, பார்வை வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை என்னவா பண்றது, வேற எவனுமே என்கிட்ட பேச மாட்டேங்கான், பார்வை தான் என்கிட்ட நல்லா அன்பா பேசிட்டு இருக்கா, அதனாலதான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்றாரு. உடனே சாண்ட்ராவுமே இதே பிரச்சனை தான் எனக்கும், எல்லாருமே எனக்கு எதிராக இருந்தாங்க, அதனாலதான் நான் பார்வகிட்ட க்ளோஸா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் பேசுறாங்க. அதாவது இந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை பார்வை நம்பாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அமித்தை கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம் அப்படின்னா அமித் வந்து முழுக்க கனியை போட்டு பொழந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். கனியா இருக்கட்டும் கனியோட கேங்கா இருக்கட்டும் எப்பவுமே பார்வை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வை யாருக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலுமே அதை தேவையில்லாம பேசி பெரிய விஷயமாக்குறானுங்க. பார்வோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அமித்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை எதையுமே இன்னைக்கு எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நேற்று ராத்திரி அரோராவை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரோட ஃபேமிலியும் வந்துட்டு போறாங்க, எனக்கு ஃபேமிலியே கிடையாது, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்னோட நாயையாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுங்க, அந்த நாய் தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு அரோரா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம் கிட்ட. அந்த நாயை எப்படியாவது ஃபேமிலி ரவுண்டுக்கு உள்ள கொண்டு வாங்க, அந்த நாய் தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு அரோரா அழுததெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கண் கலங்கிருச்சாங்க. பாவம் அரோரா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். லே என்னங்கடா பண்ற தப்பெல்லாம் இவங்க பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறமா எனக்காக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தியா பேசிட்டு அது நியாயமாடா? என்னடா வெளியே அரோரா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இப்படி அவங்களோட ஆசைக்காகவும் பண தேவைகளுக்காகவும் கண்ட கருமத்தையும் பண்ணா எந்த ஆளையும் போ அப்படிங்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு தான் விடுவாங்களே தவிர என்ன பண்ணாலும் அவ என்னோட பொண்ணுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் ரொம்பவே பெருந்தன்மையால இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு பெருந்தன்மையும் கிடையாது. உண்மையாவே அரோரா பண்ற வேலைகளுக்கு யாரா இருந்தாலும் ஒதுக்கிதான் வைப்பாங்க. இந்த அம்மாவை பொறுத்தவரை இவங்க ஜாலியா இருக்கணும், இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணுவாங்களாம். ஆபாசமான போட்டோகளை போட்டு சம்பாதிப்பாங்களாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்காக யாருமே இல்லை, என்ன எல்லாருமே தண்ணி தெளிச்சு விட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சிம்பத்தி உண்டு பண்றோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது போதுமா உன்னோட டிராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த டிராமாவை பார்த்து உங்களை பொறுத்தவரை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க. கிச்சன் ஏரியால அமித் சாண்ட்ரா பாரு இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. அமித்தை பொறுத்தவரை பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை பாடிட்டு பார்வை கை காட்டுறாரு. சாண்ட்ரா வந்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சு இருக்காங்க. இதை பார்த்த பார்வை பொறுத்தவரை செம காண்டாயிடுறாங்க. சாண்ட்ரா நீ ஒண்ணு ஏத்தி விடாத அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்கறாங்க. சாண்ட்ரா பொறுத்தவரை இப்ப நான் எதுவுமே பண்ணலையே, நீ எதுக்காக என்ன சொல்ற, அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சாண்ட்ரா இந்த 2 பேருக்கு இடையில சின்ன வாக்குவாதங்கள் வருது. அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வினோத் அமித் இந்த 2 பேருக்கு இடையிலையும் ஒரு சின்ன சண்டை வருது அப்படின்னு
சொல்லலாம். அதாவது அமித்தை பொறுத்தவரை பூரி சுட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி பூரி சுடாதடா, இப்படி சுடுறா அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லி கொடுத்துருக்காரு. அமித்துக்கு காண்டாயிருது. எனக்கு தெரியும், நீ வாய் மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, வினோத்தை பொறுத்தவரை என்னடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு போறாரு. இந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை என்ன வினோத் நாக்க கடிச்சுக்கிட்டு அடிக்க வர்ற மாதிரி பாயிரீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. வினோத் வந்து இல்ல, நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து வினோத் உண்மையாவே நீங்க வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு தான் போனீங்க, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல வினோத்தை பொறுத்தவரை இதே மாதிரி அமித் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட நடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னைக்கோ நடந்த விஷயங்களை பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. எப்பவும் போலவே அரோராவை பொறுத்தவரை வினோத்தை காலி பண்றதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. வினோத் அன்னைக்கு நடந்த பிரச்சனை அன்னைக்கே பேசிருக்கணும், இன்னைக்கு நீங்க பண்ணது தப்பு, இதை பத்தி கேள்வி கேட்கும் போது என்னைக்கோ நடந்ததை பத்தி இப்ப எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா ரொம்பவே நியாயமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆமாங்க, பலூனக்காவை பொறுத்தவரை உறவாடி கெடுக்கிறது தானே அவங்களோட வேலையே. இந்த வினோத் அமித் சண்டையை பொறுத்தவரை எல்லாருமே வினோத்தை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அமித் வந்து இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை கட்டி பிடிச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுப்போம், நம்ம ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டு போயிடாரு. இருந்தாலும் அமித் வந்து செம காண்ட்லா தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா அந்த இடத்துல வினோத் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே தவறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வினோத்தை பொறுத்தவரை நான் எப்ப கிச்சன் ஏரியாவுக்கு வந்தாலுமே அமித் வந்து என் மேல பழி போடுறாரு, நீ வந்தாலே அது இப்படி ஆகுது இது இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன குறை மேல குறை சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமித் மேல ஒரு பழிய போடுறாரு. அதுக்கு தான் அமித்தை பொறுத்தவரை செம காண்டானார் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு தடவை கூட உன்னை தப்பா போர்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே பேசினது கிடையாது. ஆனா நான் உன்னை தப்பா போர்ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அமித் பேசுறாரு. வினோத்துமே ஒரு கட்டத்துல நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசி சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமித்தோட ஃபேமிலி என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது மனைவி சிவரஞ்சனி, மகள் வேதா, இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. வேதாவை பொறுத்தவரை ஒரு ஏஞ்சல் அப்படின்னே சொல்லலாம். செம கியூட்டா ஃபன்னா எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையுமே ஜாலியா ஒரு பட்ட பேர்லாம் வச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதே நேரத்தில் சிவரஞ்சியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பாரு மேல வன்மத்தை கொட்டின மாதிரியே தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கணவன் மேல இருக்கிற அக்கறையில பார்வால கணவனோட பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அதுல தெரிஞ்சு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. ஆமா தானங்க, அமித்தை பொறுத்தவரை பாரு கூடயே சுத்திட்டு இருக்காரு. பாருவோட பேரை கெடுக்கிறதுக்காகவே பிஆர் கும்பல் நிறைய சுத்திட்டு இருக்காங்க. பாரு கூட சேர்ந்து என் புருஷன் சுத்தும் போது அவரோட பேரும் கெட்டு போயிரும், எப்படியாவது அடிக்கிற அடியில இனி பாரு பக்கமே அமித் திரும்ப கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சிவரஞ்சனியை பொறுத்தவரை அமித்தை போட்டு போல புலன்னு புழக்கிறாங்க. இல்ல நீ கேம் ஆட தானே வந்த, எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசி பழகிட்டு இருந்த, இப்போ பாரு கிட்ட மட்டும்தான் சுத்திட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ கேப்டனா இருக்கும்போது பாரு கமருதீனுக்கு ஃபேவரட்டிசம் நடந்துகிட்டது ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச நீதிமன்றம் டாஸ்க்லயுமே நீ வந்து வழக்கறிஞரா பாரு கமருதீனுக்கு ஆஜராயிருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அமித்துக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவை நம்பாத, சாண்ட்ரா அழுதுகிட்டு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா நீ எதுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்க, 24 மணி நேரம் ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது அப்படின்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது இரிட்டேட் தான் ஆகும். உன்னை பொறுத்தவரை நீ உன்னோட கேமை தனியா ஆடு, எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி நடந்துக்க, ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஃபேவரட்டிசம் காட்டாத அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட கணவர் அமித்துக்கு நிறையவே அட்வைஸ் சிவரஞ்சனி கொடுக்குறாங்க. என்ன சிவரஞ்சனி பாரு மேல இவ்வளவு கோவமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது பாரு மேல செம கொலவெறில தான் சிவரஞ்சனி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் உட்கார வச்சும் பேசுறாங்க. அந்த இடத்துலயுமே கமருதீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது கமருதீன் உங்களோட கேம்ல ஒரு ஸ்பார்க் இருக்குது, அதே நேரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிராதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்வால கமருதீன் கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற அளவுக்கு சிவரஞ்சனி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. என்ன சிவரஞ்சனி, என்னமோ கமருதீனாலதான் பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே எல்லாருமே சேர்ந்து ஒரு பில்டப் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா தானங்க, இந்த சீசனை பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேமர் அப்படின்னா அது பாரு மட்டும்தான். திவாகர் இருக்கிற வரைக்கும் பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரை தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் இருக்கான் அப்படிங்கறதே பாதி பேருக்கு தெரியாது. அந்த அளவு வந்த ப்ரோமோ எல்லாத்துலயுமே பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரும் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறமா 60வது நாள் வரைக்கும் பாரு மட்டும்தான் ப்ரோமோல வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவியா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியா இருக்கட்டும், பாரு மட்டும் டாப் 2க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணி தான் இந்த கேம் ஷோவையே திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பார்வை பொறுத்தவரை கமருதீன் கூட சேர்ந்து பண்ணது எல்லாமே தப்பு தான். இத கண்டிப்பா ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சிருந்தார் அப்படின்னா பார்வோட கேம் மாறி இருக்கும். அவங்க கேம் மட்டும் ஆடி இருப்பாங்க, கமருதீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. பார்வை எப்படியாவது காலி பண்ணோம், அவ எக்கேடு கெட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட பொறுத்தவரை பாரு பண்ற தவறுகள் எதையுமே கண்டுக்கல. அதனாலேயே பாருவோட கேம் பாதி காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாரு கேம் ஆடிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற
எல்லாருமே பார்வை டார்கெட் பண்ணாலுமே எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசுறா வாங்கடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாரு அவங்களோட கேமை தனியா தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்குமே சிவரஞ்சனியை பொறுத்தவரை பார்வை போட்டு பழக்கிறாங்க. பாரு உன்னை பொறுத்தவரை நீ சூப்பர் கேமர், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிற, அதுலயே உன்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கறதும் அடங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஏக்கா பார்வை பொறுத்தவரை கமருதீனை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மட்டும் தான் தப்பா தெரியுதே தவிர மத்தபடி பாரு பண்ணது எல்லாமே செம மூவா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. கமருதீன் கூட சேர்ந்து சுத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாரு அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சிவரஞ்சனியை பொறுத்தவரை பார்வை மட்டும் தான் போட்டு பழக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்துல கனியக்காலாம் சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சர்க்காஸ்டிக்கா தான் பேசினாங்க. அதாவது விஜயோட அக்கானா சும்மாவா, விஜி மாதிரி தரமா கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 2வது சீசனை பொறுத்தவரை விஜி தான் விஷ பாட்டில், அந்த சீசனோட விஷ பாட்டில இருந்தாங்க. விஜயோட அக்கா அவங்களோட விஷ பாட்டில இருக்கிறாங்க அப்படிங்கறத மீன் பண்ணி தான் சொன்னாங்களா அப்படிங்கறது தெரியாது. இருந்தாலும் இந்த இடத்துல கனி செம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். அதாவது கனியை பாராட்டிட்டாங்கல்ல, அதனால செம ஹாப்பி. அதே மாதிரி அரோராவுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல பேசினா ஹைலைட்டா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் வீக்கெண்ட்ல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரோராவோட கேமையுமே போட்டு பொழந்தாங்க. அதே நேரத்தில் சபரிக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது சபரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றீங்க, சபரி அப்படிப்பட்டவனும் கிடையாது, ரொம்பவே நல்லவன், அவனை நம்புங்க அப்படிங்கிற அளவுக்கு சபரிக்கு ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு சிம்பிளா பார்க்கும்போது விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருக்குமே முட்டு கொடுத்த மாதிரியும் பார்வை மட்டுமே டார்கெட் பண்ண மாதிரியும் சில இடங்கள்ல தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் சிவரஞ்சனியை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஓப்பனா சொல்றாங்க, குறிப்பா புருஷன் கிட்ட பாரு பக்கம் திரும்பிராத, சாண்ட்ராவை நம்பாத அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்கல் சீக்கிரமா பொறுத்தவரை சீட்டிங் பார்வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாரு வந்து செம காண்டாயிராங்க. அமித்தோட மகளாவது அந்த கேம்ல ஒரு வாட்டி என் பேரை சொன்னா அப்படி நீங்க என்ன எப்பவுமே சொல்லிக்கிட்டு அலையறீங்களாடா, நீங்களா திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து காண்டாராங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, அமித்தோட மகள் வேதா இருக்கும் போது எல்லாருமே கேம் ஆடுறாங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை பால ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து போடுறாங்க. இத பார்த்த வேதா வந்து சீட்டிங் பண்ணாத பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்வை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்ல, எல்லாருமே பிடிச்சுக்கிறாங்க. பார்வை சீட் பண்ணாத, சின்ன குழந்தைய சொல்லுது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திவ்யா எல்லாம் தொண்டை நீட்டினதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை பார்வை இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாரு செம காண்டாயிராங்க. இவனை கூட எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன பேசாம வெளியே அனுப்பிறீங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் இந்த அளவு பேசுறான் பாத்தீங்களாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ணாத கேவலமான வேலைகள் கிடையாது. காமெடியன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துகிட்டு மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஆனா 12வது வாரத்துக்குள்ள அடி எடுத்து வச்சாச்சு. இதுவரையா ஒரு வீக்கெண்ட்ல கூட இவன் பண்ண கேவலமான வேலைகளை பத்தி விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கூட எழுப்பினது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு விக்ரம பொத்தி பொத்தி பாதுகாத்து 80 நாள் வரை கொண்டு வந்திருக்காங்க மாமா டிவி. இவனை பொறுத்தவரை பார்வை குறை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பார்வை பொறுத்தளவுல பல இடங்களில் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சிவரஞ்சனி எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கேமுக்காக எந்த அளவு இறங்குறதுக்கும் தயாரா இருக்கிற, அதுலயே உன்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, எதுக்காக சிவரஞ்சனி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர்கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அமித் கிட்ட உட்கார்ந்து கேள்வி கேட்கறாங்க. என்ன அமித், உன்னோட மனைவி என்னெல்லாம் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. அந்த இடத்துல அமித் ஓபனாவே சொல்றாரு, அதாவது இதுக்கு முன்னாடி உனக்கும் கமருதீனுக்கும் நான் இவ்வளவு சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணா, அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப நேரம் போய் உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தா, என்ன பொறுத்தவரை நான் என்னோட கேமை இனி ஆட போறேன், நான் யாருக்கு ஆறுதலாவும் இனி உட்கார போறது கிடையாது, எனக்கு என்னோட கேம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அமித், அப்ப இந்த வாரம் உங்களுக்கு பாயாசம் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பொதுவாகவே இந்த சீசனை பொறுத்தவரை 2 கேங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுல அன்பு கேங்க பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே நேரத்துல பாரு எந்த சைடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அதுவும் ஒரு கேங் மாதிரி தான் தெரியுது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாரு தனியாள் தான். எதுக்காகனா கமருதீன் வினோத்தை பொறுத்தவரை அவங்க எப்பவுமே பாரு சொல்றதை கேட்டோ இல்லைன்னா பார்வையும் கூட சேர்த்துக்கிட்டோ ஒரு கேம் எல்லாம் ஆட மாட்டாங்க. நார்மலா பேசுவாங்க, சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த சைடு எல்லாருமே தனியா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கும் அன்பு கேங்ல எல்லாருமே ஒன்னாதான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அமித்தை பொறுத்தவரை என் பொண்டாட்டியே சொல்லிட்டா, இனி நான் பாரு கூட சேர மாட்டேன், சாண்ட்ரா கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேம் ஆடுறதுக்கு தயாராகிறாரு. என்னதோ கேம் ஆடினா சரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கனியோட திருவிளையாடல் ஆரம்பமாவது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சகுனிகள், அதாவது கிச்சன் ஏரியால 3 சகுனிகள் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? திவ்யா, சாண்ட்ரா, கனி, இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை நேத்து அமித், கனி இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை நடந்து
நடந்துச்சுல்ல அதை பத்தி தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அமித்தை பொறுத்தவரை பார்வையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க பேசின உடனே அவ வருத்தப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இதை கேட்டு இருந்த திவ்யாவை பொறுத்தவரை இல்ல அமித்தை பொறுத்தவரை பல இடங்கள்ல பாருகிட்டே சொல்லியிருக்காரு. பாரு தான் வாண்டடா நீதிமன்றம் டாஸ்க்ல கூட இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. பாரு தான் தேவையில்லாம பல இடங்கள்ல இழுத்து போடுறாங்களே தவிர கனி வந்து இன்டென்ஷனலா அப்படி வார்த்தைகள் சொல்லவே இல்லை. கனி ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து கனிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனியை பொதுவுல இல்லப்பா நான் பேசினதுல எந்த வித தப்புமே கிடையாது. அவர் மனசுல இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. அதனாலதான் நான் நார்மலா சொன்ன வார்த்தை கூட அவருக்கு வலிச்சிருக்கு குத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித்தை குறை சொல்லி இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷப்பாடுல தான் சிவரஞ்சனியை பொறுத்தவரை சூப்பரா ஆடுறாங்க. கனியை நம்புங்க பார்வை நம்பாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு போயிறாங்க. சிவரஞ்சனி உங்க புருஷனுக்கு இதுவும் தேவைதான் இதுக்கு மேலையும் தேவைதான். ஆமாங்க உங்களை பொறுத்தவரை நீங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்காக இந்த அளவு முட்டு கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா துரோகிகளும் ஒன்னாதான் இருக்கிறீங்க. மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள நீங்களே குத்திக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோராவை பொறுத்தவரை மைக் மாட்டாததுக்காக பனிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு போட்டியாளர்கிட்ட போய் அவங்கள பாராட்டுற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த இடத்துல பாரு கிட்ட அரோரா பேசுறத காட்டுறாங்க. அதாவது பார்வை பொறுத்தவரை பாருவுக்கு 2 குணங்கள் இருக்குது. பிடிக்காதவங்க கிட்ட அந்த அளவு கடுமையா நடந்துக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்பவே மென்மையா அன்பா நடந்துக்கிறாங்க. ஒரு நபர் வந்து ஒரு எஸ்டீம்ல இருந்து இன்னொரு எஸ்டீம்ல இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். பார்வை பொறுத்தவரை இந்த 2 கேரக்டரையும் செமையா மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் எனக்கு பார்வை கிட்ட பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. உண்மையாவே இந்த இடத்துல பேசுனது எல்லாம் சூப்பர். அதே நேரத்துல பேச வர்றதுக்கு முன்னாடி நெகட்டிவ் எனர்ஜியா இருக்குது. நான் அந்த இடத்துக்கு வர விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரி அரோராவை பொறுத்தவரை நேத்து அழுது ஒரு டிராமா எல்லாம் போட்டாங்கல்ல அந்த நேரம் கூட பார்வை அசிங்கப்படுற மாதிரி பேசதான் செஞ்சாங்க. அதாவது இவங்க தனியா உட்கார்ந்து அழுது சீன் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பார்வை வந்து அந்த சைடு பேசிட்டு இருக்காங்க. இந்த சனியெல்லாம் போக மாட்டாளா அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. ஏமா நீதாம இந்த சீசனோட சனியே பெண்களுக்கு கிடையாது ஒட்டுமொத்த ஆண்களுக்குமே நீதான் சனியா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க எத்தனை ஆண்களோட கேமை முடிச்சு விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அரோரா. அப்படி இருக்கும்போது இந்த அரோரா வந்து பார்வை சனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஒட்டுமொத்த சனியுமே அரோரா அப்படின்னே சொல்லலாம். சரி என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யாவோட ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதாவது திவ்யா தான் வேஸ்ட் பீஸ்ன்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற அவங்களோட ஃபேமிலி வந்து எல்லா உண்மைகளையும் உளறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனை பொறுத்தவரை நம்மளோட பிஆர் கும்பல் சொல்லிட்டாங்க 200% உனக்கு தான் டைட்டில் வின்னர் பட்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு லூசு மாதிரி கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அவங்க அம்மாவை பொறுத்தவரை அதாவது திவ்யாவோட அம்மாவை பொறுத்தவரை நமக்கு டைட்டில் தான் முக்கியம். நீ எவங்கிட்ட வேணாலும் கோவப்படு எப்படி வேணாலும் கத்து எப்படி வேணாலும் பேசு டைட்டில் தான் முக்கியம் குமார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நேத்தும் ஒரு அம்மா வரதான் செஞ்சாங்க. சபரியோட அம்மா வந்தாங்க. நீ டைட்டில் வின் பண்றியோ இல்லையோப்பா என்னை பொறுத்தவரை என் மகன் நல்லவன் அப்படிங்கிற பேரோட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா நீ எவங்கிட்ட வேணாலும் சண்டை போடு எப்படி வேணாலும் பேசி எப்படி வேணாலும் கத்து கப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அம்மா சொல்றாங்க. இதுதான் வளர்ப்போட வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் திவ்யாவோட அப்பா மட்டும் திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது திவ்யா உன்னை பொறுத்தவரை நீ சூப்பரா பேசிட்டு இருக்க. எதிரில் பேசுறவங்களையும் முழுசா பேச விட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஆர்குமெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வராரு. இந்த இடத்துல அவங்க அப்பாவையே பேச விட மாட்டேங்காங்க திவ்யா. இல்ல அது அப்படி இல்ல அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடி நான் பேசி அவங்க வாயை அடைச்சாதான் சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு திவ்யாவோட அப்பா வாயே திவ்யா மூட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே திவ்யாவை பொறுத்தவரை என்னங்க கேம் ஆடிட்டாங்க. டைரக்டா அவங்க எந்த பிரச்சனையுமே ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அவங்க கிட்ட யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ எனக்காக நீ பேசல அப்படிங்கிற மாதிரி மத்தவங்கள தான் பிளேம் பண்ணுவாங்க. அதே நேரத்துல யாராவது 2 பேர் சும்மா தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி வம்பெழுத்து அடுத்தவனை ட்ரிகர் பண்ணி மார்க் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கி வீக்கெண்ட்ல ஐயோ என்னை இப்படி பேசிட்டான் எனக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு எடுத்து நீட்டுவாங்க. ஆமாங்க ஒன்னு விமன் கார்டா இருக்கலாம் இல்லனா டெக்கோரம் கார்டா இருக்கலாம் இல்லனா சிம்பத்தி கார்டா இருக்கலாம். வாரம் ஒவ்வொரு கார்டை தான் திவ்யா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யாவோட அம்மா பேசுனது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பொதுவா ஃபேமிலி ரவுண்ட்ல வர்ற உறவினர்களை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. வந்த உடனே எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல எதுக்குன்னு நினைக்கிற? உங்ககிட்ட எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ண தப்ப நான் கேட்ட கூடாது
அப்படிங்கறதுக்காக தான் அவங்க காலில் விழுந்துட்டாங்க, பயந்துட்டாங்க, காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த அம்மா பயன்படுத்துறாங்க. என்னம்மா, மரியாதை நிமித்தமா உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து போட்டியாளர்கள் வந்து உங்க காலில் விழுந்து வணக்கம் செலுத்துறாங்க. அந்த வணக்கத்தை கூட உங்களை பார்த்து பயந்ததா பேசுறீங்க பாத்தீங்களா? பயப்படுற ஆளுகளாமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது? பார்வை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே பயப்படாம அலையிற ஆளு. கமருதீனை பொறுத்தவரை உள்ள இருக்கிற எந்த ஆண்களுக்கும் பயப்படாத ஆளு. அதே மாதிரி வினோத்தை பொறுத்தவரை ஹோஸ்ட கூட மதிக்காத ஒரு ஆளு. இவங்க எல்லாருமே உங்க வயசுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்தாங்களே தவிர உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்க பேக்ரவுண்டுக்கோ பயப்படுற ஆள்கள்லாம் கிடையாது. அதை கூட இந்த அம்மா இவ்வளவு கொச்சப்படுத்துறத பார்க்கும்போது திவ்யா கிட்ட வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்பாவும் அப்படி, அம்மாவும் அப்படி, மக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, திவ்யாவோட அப்பாவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி டைட்டில் வின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி உள்ள வரும்போது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா வினோத்தோட மனைவியை பொறுத்தவரை கோவப்படாத, வார்த்தை விடாத அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்களே தவிர திவ்யாவோட ஃபேமிலி மாதிரி திவ்யா என்ன பண்ணாலும் சரி, அதே நேரத்துல மீதி எல்லாருமே தப்பா விளையாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு மத்தவங்க மேல பழிய போட்டு தன்னோட மகளை ரொம்பவே உயர்வா பேசுனதை பார்க்கும்போது சூப்பர் ஃபேமிலி அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் திவ்யாவோட அப்பாவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை டார்கெட் பண்ணாரு. அந்த நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவனுக்கும் செம ஹாப்பி. திவ்யாவை பொறுத்தவரை அப்பா ஓவரா பண்ணாதீங்க, நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி ஒரு டிராமா எல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால திவ்யாவும் திவ்யாவோட அண்ணனும் பேசுறாங்க. அந்த இடத்துல திவ்யாவோட அண்ணன் வந்து 200% நம்ம தான் ஜெயிக்க போறோம், உன்னோட கேங் வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாது, ஆனா 200% தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திவ்யாவோட மூஞ்ச பார்க்கணுமே, சிரிப்பு அள்ளுது. ஆடாமலே ஜெயிச்சிட்டோமேடா அப்படிங்கிற அளவுக்கு திவ்யா செம ஹாப்பில இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்காதுமா. கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தவரை டாப் 2 அப்படின்னா என்ன பொறுத்தவரை வினோத், பாரு இந்த ரெண்டு பேரும் தான். ஆனா விஜய் டிவியா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், பாருவை டாப் 2க்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் திவ்யாவோட ஃபேமிலியை பொறுத்தவரை எந்த அளவு பார்வை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்திட்டு அவங்க வெளியே போறாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பார்வை அசிங்கப்படுத்தல, அவங்களோட தரத்தை அவங்களே தாழ்த்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்தில் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா திவ்யாவை பொறுத்தவரை எங்க அப்பா வந்து யாரோட மனசாவது காயப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மன்னிப்பெல்லாம் கேட்கறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இல்ல அவங்க எங்க அப்பா மாதிரி தானே, அவங்க பேசுனதுல எந்த தப்புமே இல்ல, வெகுளியா நேர்மையா தான் பேசினாரு அப்படிங்கிற பேசியிருக்காங்க. டேய், உங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுடா. அவரை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை தான் டார்கெட் பண்றாரு. கனியை பொறுத்தவரை ஏத்தி ஏத்தி விடுறாங்க. விக்கல் சுக்கிரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும் கொண்டாடுறாங்க. ஆக மொத்தத்துல பார்வை டார்கெட் பண்ணும்போது உங்க எல்லாருக்குமே இனிக்குது. இந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை நீங்க காயப்பட்டதுன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? உங்க யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லையே. அவர் பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சூப்பர்ரா, வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு, சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை என்னோட கேமை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கேக்குறாங்க. அதே மாதிரி தான் சுபிக்ஷா என்னோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்ரூம் கிளீனிங் டீம்ல இருக்கிற சபரியை பொறுத்தவரை வாண்டடா ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாத்ரூம் கபோர்டுக்குள்ள ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து பார்வையிட்ட கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் கபோர்டுக்குள்ள வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. பார்வை பொறுத்தவரை என்னங்கடா உங்க நியாயம், கபோர்டு எதுக்குடா இருக்குது, பாத்ரூம் ஏரியாவுக்கு வரும்போது மேக்கப் போடுறது சகஜம், அப்படி இருக்கும்போது மேக்கப் திங்ஸ் எங்க வைக்க முடியும், எல்லா நேரமுமே பெட்ரூம் ஏரியால போய் எடுத்துட்டு வர முடியுமா, அந்த கபோர்ட்ல வைக்கிறதுல எந்த தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாரு கேக்குறாங்க. சபரியை பொறுத்தவரை எந்த அளவு முயற்சி பண்றாரு, அதாவது நான் சொல்றதுதான் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட வாக்கு திறமைகளை காட்டிட்டு இருக்காரு. பாரு கிட்ட செல்லுபடி ஆகல அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல பாரு வந்து நான் இதை தாண்டா பண்ண போறேன், இப்ப என்னடா அப்படிங்கிற அளவுக்கு பேசி முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சபரி, கனி இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனியை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் பாரு பண்றதெல்லாம் தப்பு, அவங்க ஒரு ஆள் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே தலையாட்டிட்டு இருக்கோம், இதெல்லாம் விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சபரியை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல விக்கல் சீக்கிரம் பொறுத்தவரை ஆமாஞ்சாமி போட்டு இருக்காரு, சிங்சாங் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல சுபிக்ஷா வந்து பாரு சொல்றது சரிதானே, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை 24/7 ஒளிபரப்பாகி இருக்குது, நம்ம எல்லாருமே மேக்கப் போட தான் சுத்திட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது பாரு பாத்ரூம் ஏரியால ஒரு லிப்ஸ்டிக் வைக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே, அது எப்படி தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேருக்கிட்டையும், அதாவது கனி, சபரி, விக்ரம் இந்த 3 பேருக்கிட்டையுமே சுபிக்ஷா அவங்களோட வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க.
பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனி திவ்யா இந்த ரெண்டு பேருமே சகுனி வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷ பாட்டில்கள் அப்படின்னா அது கனி திவ்யா இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம். இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கிச்சன் டீம்ல இருக்கிற அமித் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரை எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அமிதா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் கிச்சன்ல வேலை எல்லாமே முடிச்சுட்டு கார்டன் ஏரியால டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஊர்கிழவிகளா இருக்கிற கனி திவ்யா இந்த ரெண்டு பேருமே கிச்சன் ஏரியால நிக்கிறாங்க. பாத்தீங்களா சமைச்ச பொருள் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல. ஒருவேளை நம்ம சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேக்குறாங்க. கனியை பொறுத்தவரை நம்ம இதுக்கு பண்ணோம், நைட் அவங்க தானே பண்றேன்னாங்க, அவங்க பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது திவ்யாவை பொறுத்தவரை உரண்டு இழுத்து விடுறாங்க. கனி வந்து அமைதியா இருந்து காரியம் சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு சகுனிகளுமே அவங்க ரெண்டு பேரும் தான், அதாவது அமித் சாண்டா தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திவ்யா வந்து அவங்க கிட்ட போய் சொல்லிடுவோம், ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் சமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் கனியை பொறுத்தவரை நம்ம எல்லாம் சொல்ல வேண்டாம், யாராவது பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்பாங்க, அந்த நேரம் அமித் சாண்டா தான் சமைக்கணும் அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அடக்கணி இந்த சோத்துல விளையாடுறத இந்த சீசன் தொடக்கத்துல இருந்து இப்ப வர தொடர்வியா, இதை இன்னும் நிப்பாட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு சகுனிகள் பேசுனதை காட்டினதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால அமித் வினோத் இவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பெண் போட்டியாளர்கள் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவோட டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்காவை பொறுத்தவரை ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. நடிப்பு வர மாட்டேங்குது, டான்ஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஆனா நான் தான் சிறந்த நடிகை அப்படிங்கிற அளவுக்கு செம ஹைப்பை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியால அரோரா திவ்யா இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவை போறவள எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, சாண்ட்ராவை நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை அரோரா கிட்ட ஷேர் பண்றாங்க. அந்த இடத்துல அரோராவை போறவள சாண்ட்ராவை மட்டும் கிடையாது, இனி உள்ள நாட்கள்ல யாரையுமே நம்ப முடியாது, நம்மளை மட்டும் தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிற மாதிரி அரோரா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை டார்கெட் பண்ணப்பட்ட எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ள வந்த ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல பழைய அன்பு கேங்கா இருக்கட்டும் எல்லாருமே பார்வை போட்டு பழக்கணும், பாரு எப்படியாவது வெளியே போகணும் அப்படிங்கறதுல எல்லாருமே மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் டிவியை பொறுத்தவரை பார்வை வெளியே அனுப்புறதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை உங்களோட டாப் 3 போட்டியாளர்கள் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.